பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 119வது சங்கீதம் 65வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: கர்த்தாவே, உமது வசனத்தின்படி உமது அடியேனை நன்றாய் நடத்தினீர் என்பதாக. உமது அடியானுக்கு நன்மை செய்தீர். யூ ஹவ் டெல்ட் வெல் வித் யுவர் சர்வெண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். வேதத்தில் காணப்படுகிற அதிகாரங்களில் சங்கீதம் 119 மிகவும் பெரியது. 176 வசனங்கள் உண்டு. எபிரேய மொழியில் காணப்படுகிற 22 எழுத்துக்களை தலைப்புகளாக கொண்டு ஒவ்வொன்றின் கீழ் 8 வசனங்களாக இந்த சங்கீதம் பிரித்தெழுதப்பட்டுள்ளது. வசனம், பிரமாணம், சாட்சி, கட்டளை, கற்பனை என்று வேத வார்த்தைகளை முக்கியப்படுத்தி எழுதப்பட்ட ஓர் உன்னத சங்கீதம். சங்கீதக்காரன் தன்னை நன்றாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறதை மேற்குறிப்பிட்ட வசனத்தின் மூலம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய் நம்மை இதுவரை நடத்தி கொண்டு வந்தார். அவருடைய பாதுகாப்பும் நடத்துதலும் இல்லை என்றால் ஒரு நாளை கூட கடத்துவது இயலாத காரியம். ஆகையால் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் ஊழியம் எம்மாத்திரம் என்று அறிக்கையிட்டு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வசனத்தின்படி நடத்தப்படுகிற வாழ்க்கை மேன்மையானது. என்னை நன்றாய் நடத்தினீர் என்று சொல்லுவதை பார்க்கலாம். உமது வசனத்தின்படி என்னை நடத்தினீர், என் குடும்பத்தை நடத்தினீர், என் ஊழியத்தை நடத்தினீர் என்று அறிக்கையிடுவது மேன்மையானது. வசனத்தின்படி நடத்தப்படுகிற ஜீவியமே நம்முடைய வாழ்க்கை தரமாக காணப்பட வேண்டும். இந்நாட்களில் உலக ஜனங்களை முன்மாதிரியாக வைத்து வாழ விரும்புகிறோம். உலகத்தின் வேஷங்களை பின்பற்றி அவற்றை வாழ்க்கை தரமாக்க முயல்கிறோம். நம்முடைய பாரம்பரியங்கள், மனுஷனுடைய கோட்பாடுகளினால் தேவனுடைய வசனத்தை மீறி அவற்றையே முக்கியப்படுத்துகிறோம். இவைகள் மணலின் மேல் கட்டியெழுப்புகிற வாழ்க்கைக்கு ஒப்பானது. அவைகள் நிலை நிற்பதில்லை. வசனத்தின்படி கட்டப்படுகிற வாழ்க்கைதான் என்றும் நிற்கும். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து பெருங்காற்று அடித்து மோதினாலும் வசனத்தின்படி கட்டப்படும் வாழ்க்கையானது என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் அவருடைய வசனத்தின்படி வாழ விரும்புகிறவர்களை நன்றாய் நடத்துகிறவர். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ உங்களை முழுவதும் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் யோசுவாவிடம் பேசும்போது, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று வாக்கு கொடுத்தார். அதுபோல நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அதன்படி வாழும்போது உங்கள் காரியங்கள் வெற்றியாய் மாறும். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுவரை உங்களுக்கு உதவி செய்து உங்களை நடத்தி கொண்டு வந்த எபினேசருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் போது இனிமேலும் அவர் உங்களுக்கு உதவி செய்து நன்மைகளை தந்து நன்றாய் நடத்துவது உறுதி. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற முடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எல்லோரையும் ஒரு வருஷத்தின் கடைசி மாதத்தில் அழைத்து கொண்டு வந்தீரே, அதற்காய் கோடி ஸ்தோத்திரம். இம்மட்டும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாராட்டின எல்லா நல்ல ஈவுகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். இம்மட்டும் உம்முடைய வசனத்தின்படி எங்களை நடத்தினவர் இனிமேலும் அனுதினமும் நடத்துவதற்கு நீர் போதுமானவராய், வல்லமை பொருந்தினவராய் இருக்கிறீரே, அதற்காய் நன்றி. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். காரிய சித்தியை கர்த்தர் நீர் கட்டளையிடும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்யும். எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நீர் நிறைவேற்றுவீராக. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல காத்துருளும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்புக்குள்ளாய் இவர்களை கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.